இத வாக்மேன வச்சுக்கோ. சரி, யூ சீக்கிரமா வச்சுக்கோ. இது என்னது? சாம்பல். சீக்கிரம் போ. வனஜா, ஏய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ இங்க இவ்வளவு சிரமப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க, அங்க உன் தங்கச்சி ஜாலியா பாட்டு கட்டிட்டு இருக்கா. என்னங்க செய்யறது? எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவ புருஷன் ஒரு MBBS டாக்டர், என் புருஷன் ஒரு சாதாரண மாட்டு டாக்டர்னு வீட்டுல இருக்கிறவங்களே சொல்றப்போ நான் என்னங்க செய்ய முடியும்? ஓஹோ, வீட்டுல இருக்கவங்களே சொல்றாங்களா? ஆனா இதனால நீங்க கோபப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. அப்புறம் மூத்த மருமக குடும்பத்தையே உடைச்சிட்டான்னு சொல்ல போறாங்க. நீ இவ்வளவு சிரமப்படுறத பாத்துட்டு சும்மா இருக்க, என்ன சோப்பலாம் நினைச்சா? ஆமாங்க. ஆமாவா? இல்லைங்க, உங்களை பார்த்தா எல்லாருக்கும் அப்படித்தான் தெரியுதான். என்ன அவ்வளவு சுலபமா இட போட்டாங்களா? இதுக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். கிரிஜா, கிரிஜா, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? உங்க அண்ணன் துணி அயன் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓஹோ, அங்க உங்க அக்கா கால் மேல கால் போட்டு டிவி பாத்துக்கிட்டு இருக்கா. அவ புருஷன் துணியை நீ அயன் பண்ணணுமா? வேலைக்காரி போனதுல இருந்து எல்லா வேலையும் நான் தானுங்க பண்றேன். ஏன் உன் அக்கா எந்த வேலையும் செய்ய மாட்டாளா? கல்யாணம் ஆகுற வரைக்கும் அவ எங்க அக்கா. இப்போ இந்த வீட்டு மூத்த மருமக. அவ வச்சதுதானுங்க சட்டம். இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட முதல்ல சொல்ல? சொல்லிருந்தா நீங்க நம்பி இருக்க மாட்டீங்க. அண்ணன் குடும்பம் ஒத்துமை அது இதுன்னு பிரசங்கம் பண்ணிருப்பீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தது போதுங்க. நான் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு போறேன். ஐயோ, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? கோபத்துல நம்மள வீட்டை விட்டு அனுப்பிட போறாங்க. அவங்க அனுப்புறது என்ன, நம்மளே போயிடுவோம். ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. நான் முடிவு பண்ண பண்ணதுதான். ஐயோ மதலி மாமா, ஐயோ 2 டாக்டர் மாமாவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. தனி கொடுத்தன பாப்பறாங்களாம். தனி கொடுத்தன போறாங்களா? என்னடா இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி தனி கொடுத்தன போறேங்கறீங்க? இனிமே என்னமா நடக்கணும்? அம்மா வேற எதுவும் கேட்காத, அப்புறம் வீணா அடிதடி வரும். வரும். அம்மா நடந்தது கேட்டா உன் நெஞ்சு வெடிச்சிருமா. பாத்தியம்மா, உன் நெஞ்சு வெடிக்கணும்னு ஆசைப்படுறான். ஐயோ, நீங்க எல்லாம் சந்தோஷமா அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நான் தனியா போனேன். இப்போ நீங்களே சண்டை போட்டா அப்படி பொட்டி எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டு ஒத்துமையா இருங்க. பிரத்தியாருக்கு புத்திமதி சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு தான் தகுதியானவன் தானே யோசிச்சு பார்க்கணும். அதை யாருக்கு சொல்றதுன்னு ஒரு விவசாய இல்லாம போய் வார்த்தை அளந்து பேசு. வாங்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? அம்மா வரமா. ஐயோ மாமா, ஐயோ, எனக்குன்னு இருந்த வரவங்க எல்லாம் அவங்கவுங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இனிமே நான் மட்டும் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? நானும் பொட்டி படிக்க எடுத்து எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். புருஷனே வேணான்னு போற, அப்புறம் எதுக்கடி படுக்க? கையை தலையில வச்சுட்டு படுத்துக்க. போங்க, எல்லாரும் போங்க. என்ன அனாதையா விட்டுட்டு போங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பம். நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன்னு எனக்கே தெரியல. சித்தப்பா, இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன அடிமையா நடத்தின நீ இன்னைக்கு அனாதை ஆயிட்ட. உன்னை என்ன செய்யறப்பா?